அட வாங்கிக்கங்க, நல்ல நேரம் முடிய போகுது. டேய், தூக்குங்கடா இவள. கோயில்ல வச்சு இன்னைக்கே தாலி கட்டு. ஓ, நீ கட்டிருவியா? எங்க கட்டு பாப்போம். ஏய் ஏய், அபி மேல ஒருத்தன் விரல் பட்டாலும் சரி, தொட்டால் அடுத்த நிமிஷம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். ஏமாமா, இவர் தான் அபியோட முதலாளியா? நல்லா மாசு என்ட்ரி எல்லாம் தராரு, நல்லா சவுண்டா வேற பேசுறாரு. கோட்டு போட்ட சார், வணக்கம் சார். அபி, என்ன இதெல்லாம்? இவங்கெல்லாம் யாரு? சார், நான் சொல்றேன் சார். அபியோட அப்பா இந்த ஆளுக்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. கடனை உடனே திருப்பி கொடு, இல்லைன்னா அபியை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு ரவுடிகளோட வந்து ரகலை பண்றாங்க சார். அபி, இவர் சொல்றதுல நிஜமா? ஆமா சார். 6 லட்சம் ரூபாய் கடனுக்காக என் அப்பா என்னை கல்யாணம் பண்ணி தர ஒத்துக்கிட்டு இவங்களை இங்க வர வச்சிருக்காரு. இப்பவே நிச்சயதார்த்தம், அடுத்த மாசம் கல்யாணம்னு பயமுடுத்துறாங்க சார். வாட்? just 6 lakhsக்காக இவ்வளவு பிரச்சனையா? அபியோட போனை கூட அவங்க புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. கணேசனை கூட நல்லா அடிச்சிட்டாங்க சார். மாமா இருமா இரு. என்னம்மா இப்படி கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நானே சொல்றேன், இருங்க சார். நான் மாணிக்கம். சிட்டியில 4 கிளப்பு 6 பார் இருக்கு. அது போக கந்து வட்டி அப்படி இப்படின்னு நம்மளோட தொழில் கொஞ்சம் பெருசு. இப்ப கூட பை எலெக்ஷன்ல எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிற அளவு கூட செல்வாக்கு இருக்கு நமக்கு. ஏய், நீ யார வேணாலும் இருந்துட்டு போ. நீ தந்த பணத்தை கேட்கறதுக்கு மட்டும்தான் உனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு உங்களை ஹராஸ் பண்றதுலாம் ரொம்ப தப்பு. அங்கிள், பார்க்கறதுக்கு நல்லவரா இருக்கீங்க. ஜஸ்ட் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்காக அபியை போய் கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. அங்கிள், அபி ஒரு ட்ரெஷர் அங்கிள். ஷி இஸ் வெரி ப்ரெஷியஸ். அவ வசதியா வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். வசதியா வாழ்றதை விட சந்தோஷமா வாழ்றதா அங்கிள் முக்கியம். என்ன அங்கிள் நீங்க? ஹலோ, உங்களுக்கு எவ்வளவு பணம் தரணும்? 6 lakhs தானே? நான் தரேன். பணத்தை கொடுத்துட்டா போதுமா? எனக்கு பொண்ணு வேணும். உங்க ஆபீஸ் மாதிரி எல்லாரும் டீசெண்டா இருப்பாங்க நினைக்காதீங்க. நாங்கெல்லாம் வேற மாதிரி. நீங்க போங்க சார், போய் உங்க பொழப்ப பாருங்க. கோட் சூட் போட்டிருக்கேன், டீசெண்டா பேசுறவன். ஸோ பயந்து அப்படி ஒதுங்கிடுவான்னு தப்பாலாம் நினைச்சிடாதீங்க. உன் லெவலுக்கு இறங்கிடக்கூடாதுன்னு தான் இப்படி ஒதுங்கி நின்று பேசிட்டு இருக்கேன்.